அனைவருக்கும் வணக்கம். சிறகின் ஓசை தமிழறிவோம் சேனலில் இன்று ஒரு பழமொழி. பார்க்கத்தவனுக்கு போலீஸ் வேலையா, வக்காத்தவனுக்கு வாதியார் வேலையா அப்படின்னு பக்கத்து வீட்டு ரஞ்சிதா என்னமோ புலம்பிட்டே போச்சு. எவா ரஞ்சிதா, என்ன சொல்லிக்கிட்டு போற? அட ஆமாக்கா, இவன் என்னவோ நான் போலீஸ்க்கு வேலைக்கு போறான்றான். அவங்க அப்பா என்னவோ நீ வாத்தியார் வேலைக்கு போங்கிறாரு. இவன் எதுக்கு போறான்னு தெரியல. ரெண்டுத்திலயுமே எதுல போய் உருப்பிட போறான்னு தெரியலையே. அதான் நான் புலம்பிட்டு போறேன். வேதனை. ரஞ்சிதா, நீ சொல்ற பழமொழி இருக்கு பத்தியா, அதுக்கு அர்த்தமே நீங்க வேறையா கற்பிச்சுக்கிறீங்களே. உங்க வாயில என்ன எதிக முனையா வருதோ அதுக்கு அதான அர்த்தம். என்னக்கா இப்படி தானக்கா காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருந்தா அர்த்தம் தெரிஞ்சு அதை சொல்லணுமா? அப்படியா? என்னக்கா அர்த்தம் சொல்லுங்களேன். போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை அப்படின்னா தப்பு செய்யாம வாழறது எப்படின்னு நடத்தைய கற்றுத்தரும் போக்கு உடையவன் போலீஸ்காரன். அதை கற்றவனுக்கு போலீஸ் வேலை. அந்த வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை. இத நம்ம என்ன நினைச்சிருக்கோம், போக்கத்தவனுக்குன்னு சொல்றோம். போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை. வாக்கு கற்றவனுக்கு, படித்து ஆசிரியராக பணியாற்றுகிறானே அவனுக்கு வாத்தியார் வேலை. நிறைய கற்றவனுக்கு, வாக்கு கற்றவனுக்கு அவனுக்கு வாத்தியார் வேலைன்னு அர்த்தம். புரிஞ்சுதா ரஞ்சிதா? அப்படியாக்கா? ஐயோ, பெருமையா இருக்க. ஆமா, பின்ன இத போய் லேசா நினைச்சுக்கிட்டு பேசிட்டே நீ. சரி சரி, அப்ப அவனுக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ அதுல சேர்ந்துக்கிட்டவனு நான் சொல்லிடுறேன்க்கா. நல்லதுக்கா, இதுக்குதாங்க நானும் கொஞ்சம் படிச்சிருக்கணும். சரிக்கா, வரேன் அப்படின்னு ரஞ்சிதா போனா எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு பழமொழிக்கு தெளிவான அர்த்தத்தை சொல்லிவிட்டோம்ல. என்ன, அடுத்த பகுதியில இதே மாதிரி ஒரு அழகான பழமொழி செயலோட பார்க்கலாம். நன்றி.